praise the Lord. Praise Lord, praise Lord. कैसे हो? अच्छा है आप कैसे हैं? हम सब ठीक है, परमेश्वर की आशीष ठीक है. Okay, once again, thank you for everyone who has been joining today. We are so happy to do our Zoom meeting for the month of July. We'll start with a word of prayer by my wife. Gracious, loving Father, we thank you and praise you for this wonderful day you have given us. Thank you, Daddy, for we have gathered here to dwell in your presence, to enjoy your love, to know more about you. I submit the entire meeting into your mighty hands. Let we all be blessed in the name of Jesus. Amen. Amen. We're going to have a time of worship, and today's worship will be led by my wife. அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஜாயின் பண்ண ஒவ்வொருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நேரா நம்ம வர்ஷிப்க்கு போலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. எருசலேமே நீ உமை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உமை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார்.
கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. தாய்மடி தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேனே. தாய்மொழி தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேனே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. சோ இதுல இந்த பேராகிராஃப்ல இதுல இருக்கிற அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா, கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் அன்பினால் அப்படிங்கிற இந்த 2 லைனை நான் ரொம்ப உங்களுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கவலைகள் பெருகி கலங்கும் போதுனா ரொம்ப பயங்கரமான ரொம்ப கவலையில நம்மளுக்கு இருப்போம். ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிலயும் ஒவ்வொரு விதமா இருக்கும் போது, சோ அதுல if you read the lines over here, it says when your worries increase, that's when the Lord makes you happy by his love. So I'm going to share my experience about how God the Lord met with me. சோ அந்த கவலைகள் பெருகி, அதாவது இன்க்ரீஸ், கவலையிலேயே ரொம்ப அதிகமா கவலையா இருக்கிற டைம்ல நம்மளால சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. When our worries are increasing, when it is on a very increased state, it is very difficult to handle the situation. ஏன்னா அதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது, அது எப்படின்னே அந்த ரிசல்ட் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன அப்படின்னா ஹிஸ் லவ், அது ஒண்ணு மட்டும்தான். So during that time we don't know what would be the result when we have no control over the situation. So the only thing is our hope on him. சோ அந்த அன்பு, அவரோட அன்பு என்ன, அதை நம்ம டேஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் அன்பு நம்மள மகிழ்விக்க முடியும். உண்மையாலே சொல்றேன், அதை நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா, டேஸ்ட் பண்ண இந்த சிச்சுவேஷனை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். So unless we know or we understand the love of God, it is not easy to handle the situation. But if you would only understand the love of God,
it would become easy for you to handle the situation. சோ அதுதான் அந்த வார்த்தைகள். கவலைகள் பெருகி கலங்கும் போது, நம்மள கலங்கடிக்கிற சமயத்துல அந்த டைம்ல நம்மள ஹாப்பியா ஆக்குறதே எது அப்படின்னா அவரோட லவ் தான் அப்படின்னு. So in our situation, the only thing that makes you happy is his love. சோ இன்னொரு தடவை இந்த பாராகிராஃபை மட்டும் நம்ம பாடலாம். என்ன தம்பி? கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினா. என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஆமென். பண்ணுங்க தெரியாது. இல்ல. ஸோ செகண்ட் சாங். ஆக்சுவலி இன்னைக்கு வர்ஷிப் வந்து ஐரன் அண்ட் டேவிட் தான் நடத்தணும். அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஃபீவர்ல இருக்காங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ண அந்த சாங்கை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பாடுறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு பாட்டு. ஸோ நம்ம உண்மையிலே வந்துட்டு ஆண்டவரோட அன்பை நம்ம வந்து நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம இந்த பாட்டை பாட போறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஏசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஏசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார்.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் சுராஜன்னம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் சுராஜன்னம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தேங்க்யூ அக்கா, சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி பாடவே வராது, குரல் எல்லாம் மாறி போச்சா. சடனா உனக்கு உடம்பு முடியலன்னா சடனா பிளான் பண்ணது. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. Okay. Okay, okay. We have in our midst Pastor Pastor Ram Bandari from Bijapur, Karnataka. So நம்ம மத்தியில பாஸ்டர் ராம் பந்தாரி விஜயபூர் கர்நாடகால இருந்து கலந்து கொண்டிருக்காரு. அவரை அன்போடு வரவேற்கிறோம். We are so happy to have you here, Pastor. ரொம்ப சந்தோஷம் அவரை நம்ம ஜூம்ல இன்னைக்கு பார்த்தது. So Pastor, just say a few words and could you pray for the message? Okay. Pastor, praise the Lord. Praise the Lord. I am happy to you. Join this Zoom meeting today. This is His will. This Yeah. July month we coming. The God's grace. Hallelujah. I Amen. believe to the God's grace to your to the prophetic words we learn today. I am praying now. Okay. Hallelujah. Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah. 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 हम प्रार्थना करते हैं प्रभु जी, इस वक्त प्रभु जी हम प्रार्थना करते हैं
ये जूम मीटिंग में आने के लिए तुम मौका दिया, हम आपको धन्यवाद करते हैं प्रभु जी। तुम राजाओं का राजा, प्रभुओं का प्रभु तुम हो प्रभु जी। हालेलुया। इस वक्त प्रभु जी ये जूम मीटिंग में प्रभु जी हमारे प्रोफेटिक देवदास पास्टर हमको मैसेज देने वाले हैं प्रभु जी। आगे का समय तुम चलाओ प्रभु जी, इनके द्वारा हमको सबको अच्छा तेरा मैसेज आने के लिए मैं प्रार्थना करता हूँ प्रभु जी। ये जूम मीटिंग में कोई कितना लोग ज्वाइन हुए, सभी को ब्लेसिंग होने के लिए मैं प्रार्थना करता हूँ प्रभु जी। आशीष करो, सहायता करो प्रभु। आने वाला आगे का समय तेरे हाथ में सौंपता हूँ प्रभु जी। तेरे दासन के तेरे प्रोफेटिक मैसेज मुझे आने के लिए सहायता करो, तुम आशीष करो प्रभु, सहाय करो प्रभु जी। ये सर्व प्रार्थना विनम्ती हमारे आने वाला यीशु के नाम से मैं मांगता हूँ प्रभु जी। आमीन आमीन। Amen. Thank you, Pastor. Amen. Thank you so much. Thank you. Okay. Okay, yeah. God bless you. Okay, sir. Yeah. Okay, we'll be having a few announcements. We'll be having our Zoom meeting every month. ஒவ்வொரு மாதமும் இந்த ஜூம் மீட்டிங் இப்ப கண்டினியூ ஆகும். We are trying to have it every first of the month. இப்போ ஒரு மாசத்தோட முதல் வாரத்துல இந்த ஜூம் மீட்டிங் 1ஆம் தேதியா? ஓகே, 1ஆம் தேதி எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி நாங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். We were supposed to have it yesterday, but unfortunately I had to attend a funeral, so I couldn't have it yesterday. நாங்க நேத்திக்கு தான் வந்து பிளான் பண்ணிருந்தோம், பட் ஒரு ஃபியூனரல் போக வேண்டியது இருந்தனால இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். So anyway, but God is good, and I'm really happy to share the word of God with you. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அவரோட வார்த்தையை உங்கள் மத்தியில வந்துட்டு பகிர்ந்து கொள்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். We have a lot of people who have joined us. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜூம்ல. We have people from all over India. So இந்தியா முழுக்க உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. And also people from Malaysia. மலேசியால இருந்தும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. I welcome you all in the name of Jesus. அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். So, in case if there is anyone who would like to share your testimony, I would request you to kindly tell me beforehand so that I could give you some time to share the testimony. சாட்சிகள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா முன்கூட்டியே வந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி டைம் அலாட் பண்ணி உங்களுக்கு நேரம் கொடுத்து உங்க சாட்சியை பகிர்றதுக்கு நாங்க நேரம் ஒதுக்குவோம். Hallelujah. Hallelujah. So once again we're going to look at the word of God today. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போவோம். So this is the beginning of a new month. புதிய மாதத்தோட தொடக்கத்துல இருக்கிறோம். It's not only a beginning of a new month, it's a beginning of the middle of the year. மாதத்தோட தொடக்கம் மட்டும் இல்லாம வருஷத்தோட மிடில்ல இருக்கிறோம். நடுவுல 6 மாசம் 7வது மாசத்துக்குள்ள. Yes, and it's always a very special month. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதம் எங்களுக்கு. So I'm so happy. So let us look into the word. The promise is not only for the month, and it is going to be a promise for the life. So இங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தையானது தீர்க்க தரிசன வார்த்தை இந்த மாதத்திற்கு மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கைக்குமே அது தீர்க்க தரிசன வார்த்தையா அமையும். Yes, God's word does not change. It's always is the same yesterday, today and forever. So கர்த்தருடைய வார்த்தை வந்து மாறுபடுறதல்ல, இன்றைக்கு நேற்றைக்கு நாளைக்குமே அது மாறாததா. Yes. So God's word does not change. So it doesn't mean that if this promise is received today, tomorrow it expires. That's not how it works. ஆண்டவரோட வார்த்தை வந்து இன்னைக்கு அதை இன்னைக்கு நான் வந்து அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு அது எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. It always travels with you. So நம்மளோடயே பயணம் பண்ற ஆசீர்வாதமா இருக்கு. Hallelujah. Hallelujah. Okay, let's read a verse from Romans chapter 4, and we are just going to read verse 17. And only the last part I'm going to read. I just want you to read only that last part. Romans chapter 4, verse 17, where it says,
the God who gives life to the dead and calls into being things that were not. Chapter 4, verse 17. 17. கடைசி பகுதி. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைப்பவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானே எனக்கு தெரியும் மறுபடியும் தெரிய மாட்டேங்குது. லைட் போடுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். Hallelujah. Hallelujah. This verse talks about Abraham. So இந்த வசனம் ஆபிரகாமை குறித்து பேசப்படுறது. I believe we all know the story, but I'll try to shorten it for you. So இந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன், இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் வெர்ஷனா சின்ன சுருக்கமா அதை சொல்ல விரும்புறேன். So Abraham had become old and his body was not good enough to have a child. ஆபிரகாம் வந்து மிகவும் வயது முதிர்ந்தவனா இருந்தான். சோ அவனோட சரீரம் வந்து ஒரு பிள்ளை பேருக்கு ஏற்றதான சரீரமாக இல்லை. So even Sarah's body was totally dead, like the womb was dead. There's no way they can have a child. சாராளோட சரீரமும் அவளோட கர்ப்பமும் செத்து போன நிலைமையில இருக்குது. சோ குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து வாய்ப்பே இல்லாத இருக்கிறது. Hallelujah. So at that particular time he receives, God fulfills his word in his life and they give birth. Sarah gives birth to Isaac. இந்த சூழ்நிலையிலுமே வந்து ஆண்டவர் வந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை வந்து நிறைவேற்றி சாராளுக்கு வந்து ஒரு பிள்ளை பேற்றை கொடுத்தார். Now what is so amazing in this is the time where this verse is being written in Romans, where it says he sees things not as they are. இல்லாதவைகளை வசனத்துல என்ன வசனம் இருக்கும் அப்படியே வசனம். இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம இந்த வசனத்தை வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். The God who gives life to the dead. செத்து மரித்து போனவைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தேவன். And calls into being things that were not. அதே 4:17 தான். இந்த கடைசி 2 லைன் ஒட்ட வச்சுருவோம். 17 இதுல இருந்து வாசிக்கணும். அவன் அப்படின்னு போட்டு அதுல இருந்து வாசிக்கணும். அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். Hallelujah. Hallelujah. So now we might have read this verse hundreds of times. We would have heard a lot of messages. Many would have prophesied this verse upon us. So இந்த வசனத்தை வந்து நம்ம நிறைய தடவை வாசித்திருப்போம், நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்போம், நிறைய பேர் இதை ப்ரொஃபட்டிக்கலா வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. But more than all that, I found it very interesting. I saw it in a very different way. So இது எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த வசனத்தை வந்து நான் வித்தியாசமா நான் கண்டுபிடிச்சு இத வேற ஒரு கோணத்துல வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன்.
Usually, when we see this verse, we feel we are like, wow, wow, our God can do anything. That's the picture we get when we read this verse. So பொதுவா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு அத வசனத்தை பார்த்தோன்னே வாவ், நம்மளோட ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எதுனாலும் அவரால முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் நம்ம இருந்தோம். But more than that, when I was looking into this, I felt like it's not just, God is not trying to do a performance here. So இதெல்லாவற்றை காட்டிலும் நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு நினைக்கல. God is not trying to prove himself to say I can do everything. So அந்த இடத்துல நான் ஆண்டவர் தன்னை நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. நான் என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கல. That was not his purpose. So அது அவரோட திட்டமும் அல்ல. But what God was trying to, I see that was the heart of God. So எனக்கு அந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஆண்டவரோட இருதயத்தை பார்த்தேன். That's the nature of God. So அவருடைய குணாதிசயத்தை நான் அதுல பார்த்தேன். That's how he is. அவர் அப்படிப்பட்டவர் தான், அப்படி இருக்கிறவர் தான். That's his nature, raising the dead. So அது அவரோட குணாதிசயமே அதுதான், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிறது. For we humans, we as human, we find it amazing, when we see like God, oh, he is raising someone from the dead. Oh, at 100 years, Sarah gave birth. Abraham was able to get Isaac. So நம்மளுக்கு ஹியூமன் மனுஷனா இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் அதை செய்யும் போது நம்மளுக்கு இவ்வளோ ஆண்டவரால எல்லாமே முடியுது. 100 வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்க கொடுக்க முடியுது அவரால அப்படின்னு சொல்லி நாம அதை ரொம்ப வியப்பா பாக்குறோம். But there is a truth which we need to understand in this. So இதுல ஒரு உண்மை இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் கரெக்டா. See, when God created man in the Garden of Eden before the fall, so ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது, ஏதேன் தோட்டத்துல உருவாக்கும் போது, மனிதனோட விழுதலுக்கு முன்னாடி, if you see, God created man in his own image. So ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சார் அப்படின்னா தன்னோட சாயல்லையே அவர் படைச்சார். Like him itself. அவரை மாதிரியே படைச்சார். Everything like him. அவரை மாதிரி எல்லாமே அவரை மாதிரியே படைச்சார். No, whatever God can do, man can do. So ஆண்டவரால என்ன முடியுதோ அது மனுஷனாலையும் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. If this is my imagination, okay, because I heard from someone, no, this is an imagination, where I heard like, if Adam had to pluck a fruit from the tree, he just need to lift his hands, the tree will bend down to give the fruit. இது ஒரு கற்பனை தான். சோ ஒரு அதாவது என்னன்னா, இப்போ ஆதாமுக்கு ஒரு பழம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா கூட அந்த மரத்தை பார்த்தா கூட மரமே இறங்கி அவனுக்கு பழத்தை வளைஞ்சி கொடுத்து அவனுக்கு பழத்தை கொடுக்கும். He doesn't, he just need to, okay, the fruit will come to his hand. So பழம் அவனை தேடி வரும். See, everything in the Garden of Eden was supernatural. So ஏதேன் தோட்டத்துல இருக்கிற எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. So what you need to understand is, man was created in supernatural and man was living in supernatural. So நம்ம என்ன இதுல நம்பணும் அப்படின்னா, மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தான் உருவாக்கப்பட்டான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். Hallelujah. Hallelujah. So supernatural was not like supernatural, it was very natural. So இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அவ்வளோ பெருசு, அவ்வளோ வண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நார்மலா ரொம்பவே சாதாரண விஷயமா இருக்கு. Hallelujah. Hallelujah. So you need to understand that is what you are originally designed for. So நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம உண்மையாவே நம்மளோட ஒரிஜினல் தெய்வீக தன்மையே அதுதான். இயற்கையா நம்மளுக்குள்ள இருக்க வேண்டிய தெய்வீக தன்மையே அதுதான். Hallelujah. Hallelujah. But today when we see a miracle, we are like, our eyes are going wide and we feel like, oh,
Only God can do. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அற்புதத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம வாயை பிளந்துட்டு அப்படியே பயங்கரமா இது பயங்கரமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You know, God did not design man for a natural thing. மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து படைச்சது சாதாரணமான காரியங்களுக்கு அல்ல. God designed man to be supernatural and which is to be very natural. So ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தான் படைச்சாரு. ஆனா அதுவுமே வந்துட்டு என்னது நார்மலாவே இயற்கையாவே சாதாரணமாவே இருக்கிற மாதிரி படைச்சு. Hallelujah. So that's why I said that verse, I see it as the heart of God for man. So அதனாலதான் நான் சொன்னேன் இந்த வசனம் வந்து அங்க வந்து எனக்கு ஆண்டவரோட இருதயம் தான் எனக்கு புரிஞ்சுது. See, that is the reason why when Jesus came, the purpose for Jesus was not only to shed the blood, but to restore man to his original design. So அதனாலதான் வந்துட்டு ஆண்டவர் வந்து இயேசு வந்தது வந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்துறதுக்காக மட்டும் அல்ல. இயேசு வந்ததே வந்துட்டு மனுஷனை வந்து அவனோட ஒரிஜினல் சாயலுக்கு அவனை கொண்டு போய் நிறுத்துறது தான். God wanted the fallen man to realize that he is actually supernatural. So விழுந்து போன மனுஷனை வந்து அவனை ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு வர்றார். என்ன மாதிரி அப்படின்னா அவன் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அவர் வந்தார். Let me show you another verse from 1 Corinthians. இன்னொரு ஆண்டவரோட வார்த்தையை பார்ப்போம். 1 Corinthians chapter 1 verse 28. I'll read it for you. God chose the lowly things of this world and the despised things and the things that are not to nullify the things that are. 28 தானே? 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். Hallelujah. Hallelujah. See, God choose, God choose the lowly things of this world and despised things and the things that are not. So இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் 3 இது சொல்லி. To nullify the things that are. உள்ளவைகளை அவமாக்கும்படி. So what was God trying to do over here? So இங்க வந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? See, we as super Christians, we always tend to say this word. Bhakti, பயங்கர பக்தி. ஓகே, நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி நம்ம உபயோகிப்போம். அதாவது ரொம்ப பயங்கர பக்தி நிறைந்த கிறிஸ்தவர்கள் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. I am nothing, I am a worm. அவங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஒன்றுமே இல்ல, நான் வந்து வெறும் ஒரு புழு, ஒரு புழுதி. I am so dust. I am a dust. குப்பை. That is the person God is choosing. அந்த மாதிரியான மனுஷனை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். Not to show that you are a dust. உன்னை வந்து நீ ஒரு குப்பை, நீ ஒரு தூசி அப்படின்னு உன்னை காட்டுறதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளல. But to show you that you are something more, much more than that. So அதை காட்டுறதுக்கு உங்களை அழைக்கல அவரு. அதை விட நீங்க எவ்வளவு மேன்மையானவங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். Hallelujah. Hallelujah. When God, if you read in the book of Judges chapter 6, if you read, you will read about Gideon over there. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கிதியோனை பத்தி போடப்பட்டிருக்கும். See, Gideon believed that he was the weakest in his family and he was the last in his tribe. So
கிதியோன் வந்து என்ன அப்படின்னா தான் ரொம்பவே வந்துட்டு வீக்கான பர்சன், பலவீனமான பர்சன். அண்ட் அவன் தான் வந்து அவன் குடும்பத்திலே கடைசியான, கோத்திரத்திலேயே கடைசியான. Now he is afraid and he is hiding from the enemy. சோ இப்போ வந்து அவன் பயந்து அவனோட எதிரிகள் கிட்ட இருந்து அவன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். Now then he's like, fighting with the Lord. He's like saying, God, where is the miracle in our forefathers' time? சோ அவன் வந்து ஆண்டவரோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்த அந்த அற்புதங்கள், அந்த அற்புதங்கள் அதெல்லாம் நடத்தி வந்த கடவுள் எங்க? He was like expecting God to come down and do something for us. அவன் எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா, ஆண்டவர் நீங்க வந்து இறங்கி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். He thought God will bring someone and deliver the people. அவன் எப்படி நினைச்சான் அப்படின்னா வந்துட்டு, யாராவது ஒரு ஆளை ஆண்டவர் வந்து எழுப்பி மிராக்கிள் செய்வாரு, அதிசயம் செய்வாரு, அற்புதம் செய்வாருங்கிற மாதிரி அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். But when the angel of God came and met him, அப்ப தூதன் வந்து அவனை வந்து மீட் பண்ணும்போது, சந்திக்கும் போது ஆனா தேவதூதனை சந்திக்கும் போது, but when the angel of God met him, he said, "Hey, mighty warrior, God is with you." சோ தேவதூதன் வந்து அவனை பார்த்து வந்துட்டு, பராக்கிரமசாலியே, ஆண்டவர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். Hallelujah. Hallelujah. He was like, he thought God will send someone else. He thought God will send someone else, but actually God was preparing him for that battle. So கிதியோன் என்ன நினைச்சா அப்படின்னா, ஆண்டவர் யாரையாவது அனுப்பி அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனா வந்துட்டு ஆண்டவர் வந்து அவனையே வந்து பயன்படுத்தணும். So God is trying to say to Gideon, you don't need me to come and do something for you. I am going to do everything through you. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, நான் வந்து ஏதோ இறங்கி வந்து உனக்கு அற்புதம் செய்வேன்றது கிடையாது, எதை செய்யணுமோ அதை உன்னை கொண்டுதான் நான் செய்ய போறேன்றார். Hallelujah. So when the Lord said, mighty warrior, God is with us, immediately Gideon is responding saying, if only God is with us, why is all this happening? So கிதியோன் சொல்லும் போது, கிதியோன்ட்ட வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கு பராக்கிரமசாலின்றது காதுல விழல, கர்த்தர் எங்க கூட இருக்கிறாருன்றது மட்டும் காதுல விழுந்துச்சு. ஆனா கர்த்தர் கூட இருந்தா எங்களுக்கு ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்ற இடத்துக்கு அவன் போயிட்டான். So for Gideon, the word mighty warrior did not fall in his ears. So கிதியோனுக்கு வந்துட்டு பராக்கிரமசாலியே அப்படிங்கிற வார்த்தை அவன் காதுல விழல. For him, oh, God is with us? I don't think so. Everything is against situation is totally against me. சோ அவனுக்கு அவன் காதுல வந்து பராக்கிரமசாலிங்கிறது விழல. ஆனா அவன் காதுல என்ன விழுந்தது அப்படின்னா, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப தெளிவா விழுந்தது. சோ ஆண்டவர் அப்ப என் கூட இருக்கிறாரு அப்படின்னா, அப்ப ஏன் இப்படி எல்லாம் இருக்கு, அப்படி அவர் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே, அப்படி அவர் கூட இருக்கிறாரு அப்படி ஒண்ணு தெரியலையா அப்படிங்கறத அவனுக்கு மேன்மையா தெரிஞ்சு. Today many of us have this feeling in our heart. சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உங்க இருதயத்துல இருக்குது. But I tell you, he never left you. சோ உங்களுக்கு நான் சொல்றேன், அவர் உங்களை கைவிட்டதே இல்ல. He never left you only. விட்டதே இல்ல. உங்களை விட்டதே இல்ல. Even is, the Father, Son and the Holy Spirit are living inside of you, and they didn't ask your permission for that. சோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் மூணு பேருமே உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்துட்டு அவங்க வந்து உத்தரவாதம் கேட்டோ அனுமதி கேட்டோ அவங்க உள்ள வரல. So you need to understand that as God did not create you for a normal natural life, but you are supernatural. சோ நீங்க ஒண்ணு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா வந்து ஆண்டவர் உங்களை வந்துட்டு சூப்பர் நேச்சுரலா தான் படைச்சிருக்கிறாரு. இந்த சூப்பர் நேச்சுரலே நார்மலா வாழ்றதுக்காக தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. So when God is having, maybe
if you look at the Bible, whenever God is having a conversation with the people, that according to the conversation, it is always supernatural. No? One miracle or the other is how God always gives a reply. ஸோ நீங்க வரிசையா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் வந்து மனுஷனோட ஒரு உரையாடல் வைக்கும் போதே எல்லாம் அதுல ஒவ்வொரு உரையாடலுமே வந்துட்டு ஒருவித அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா தான் இருந்துகிட்டே இருக்கும். That's how he replies. So அப்படிதான் வந்துட்டு அவர் பதில் கொடுப்பாரு. Every answer which God gives in the Old Testament or the New Testament is supernatural. So ஒரு பதிலுமே வந்துட்டு பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் சரி ஆண்டவர் கொடுக்கிறது வந்துட்டு ரொம்பவே இயற்கைக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்கும். Have you ever seen God giving a natural answer? So எங்கேயாவது வந்துட்டு ரொம்ப சாதாரணமா வந்து அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோமா? Even 5 loaves, 2 fishes, it's like okay, thank God it turns into 5,000. 5 அப்பம் 2 மீன் அப்படிங்கறதுல கூட அவர் அந்த அற்புதத்துல கூட அவர் ரொம்பவே சாதாரணமா தான் வந்து அதை செஞ்சு முடிச்சார். So that is the place where God is calling you and me today. அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். So we are not natural, we are supernatural. So நாம வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, நாம வந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்டவங்க. So இது வந்து ஒரு wait Irene சரி நானே சொல்லிடுறேன். சோ நான் ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்றேன். I would like to share a testimony. சோ அதுல வந்து என்ன ரெடி Irene translate பண்ண முடியுமா? Okay. சரி ஸோ வந்து ஒரு சின்ன டெஸ்டிமனி, அதாவது இன்னைக்கு வந்து நான் இங்க வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா வந்து அது வந்து சும்மா சாதாரணமா ஏதோ இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உட்காரல. If today I am sitting next to him, it is not easy. ஸோ ஜூம் இந்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும் போது நான் வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான். When we initially started the Zoom meeting, I told him I will not come. I will not participate. நான் வரவே மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபியர் உண்டு, நான் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்லேஷன் டு பி கரெக்டட், சாரி, டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். So initially when we started the Zoom meeting, so I used to tell her, you do the translation for me. That was every time I had to convince her to translate for me, and she would say no, I cannot do that. நான் வந்து ஐ எம் நாட் யூஸ் டு இட், அதனால நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன், எனக்கு பழக்கம் கிடையாது. ஈவன் தோ இஃப் ஐ எம் அ ப்ரொஃபஸர், காலேஜ்ல அவ்வளோ ப்ரௌட் பார்த்து அவ்வளோ தூரம் இது பண்ணாலும் இங்க வந்து இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். I am a professor, I am a qualified professor, but still I was not bold enough to do the translation. ஸோ அப்போ இதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து பேசினாலும் ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமாக ஏதோ பேசினா கூட I was not convinced. Even though God used to speak to me with the promising words, I was not convinced or I didn't get bold enough to do the translation for him. இதே பராக்கிரமசாலியே அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு சாங் மூலமா ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அதுல சாங் முதல்ல அந்த வர்ஷிப் சாங் பாடுறதே பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது கூட எனக்கு கொஞ்சம் கலகலப்பா தான் இருந்துச்சு. When I was attending a worship and the same word which was spoken to Gideon, like mighty warrior, was spoken to me, and still I was not bold enough to do that translation. So ஒரு நாள் வந்து ஆண்டவர் எனக்கு விஷன் காட்டினாரு. So one day the Lord showed me a vision. நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் உண்டு, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். I used to have some inferiority complex. So அப்ப வந்து எனக்கு நான் யாரு என்ன அப்படிங்கிற, ஏன்னா he was continuously asking me for translation. என்னை வந்து கண்டினியூஸா எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஒவ்வொரு தடவையும் என்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு நாள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கும் போதே நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, என்னது இது, நான் என்னால எப்படி முடியும், எனக்கு உண்மையிலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் காட்டினார். So
since he was pressurizing me to translate, one day I asked the Lord, Lord, what do I do? I really don't know what to do. Please speak to me. எச்சன் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீ என்ன தெரியுமோ அதை பண்ணுமா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச கூட்டம் தான் நம்மள வந்து அட்டன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அட்டன் பண்றாங்க, அதெல்லாம் நீ கவலையே படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் I was in fear. So my husband used to say, even if you make mistake, no problem. It's after all, it's our meeting. We are the one who is conducting the meeting. Nobody, and the crowd is also all are known people only. Nobody is going to pinpoint your error. So don't worry, you will do good. Do whatever you can. That's what my husband used to tell me. பாப்பா ஆண்டவர் எனக்கு காட்டின விஷன்ல வந்து நான் இந்த மாதிரி கேட்கும் போது ஆண்டவர் வந்து என்ன வந்து இப்படி காட்டினார், இந்த மாதிரி கிரவுன் வச்சிருக்கிற மாதிரி இப்படி காட்டினார் என்ன. ஸோ ஹீ ஷோட் மீ லைக் நான் வந்து ஒரு குவீன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காட்டினாரு. அது சும்மா நான் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு காட்டுறது. So the Lord showed me a vision, and that vision I saw myself wearing a crown. ஸோ அப்படி கிரவுன் பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்மள வந்து அவ்வளோ பெரிய பிரின்சஸா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பார்வையில நான் அவ்வளோ பெரிய பிரின்சஸா இருக்கிறேனா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையே வந்து என்னோட இதை மாத்திச்சு. So when I saw myself with a crown, I felt like, am I a princess? Is this how my daddy God is looking at me? You know, when I saw that changed everything for me. ஸோ அது வந்து எனக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்ல வந்து நான் வந்து இங்க உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சேன். So that began to give me a lot of strength, and with that strength I began to start translating for him. ஸோ என்னோட அட்டென்ட் பண்ற அதுல இருந்து எனக்கு 2-3 கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னன்னா, நீங்க வந்து பேசுறது ரொம்ப நேச்சுரலா இருக்குது, நீங்க 2 பேரும் பேசுறது வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்குது, அப்பப்ப நடுவுல அப்படி சிரிக்கிறது, அதாவது எதுவுமே பிளான் பண்ணாம குவைட் நேச்சுரல், ஃபேமிலியில எப்படி இருக்கிற மாதிரியோ அப்படி கேஷுவலா பேசுறீங்க, இட்ஸ் வெரி நைஸ் டு சி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு கொடுக்கும் போது எனக்கு இன்னும் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. So many people used to give us comments saying, you both are very natural, you don't do anything like planned thing, you do it very naturally. So that would always encourage me very much. So இன்னைக்கு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இவ்வளோ தூரம் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு that purely because of his love. அவர் என்ன எப்படி பாக்குறாரு அப்படிங்கறத நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டனால இன்னைக்கு இங்க வந்து உட்காந்து. Because I understood that this is how he looks at me, that changed everything, and that's the reason why I am today sitting over here. Amen. Amen. The message is not over. So, so what I'm trying to say is, this month is, if you are expecting a supernatural, I tell you, supernatural is your rights. It's you already own your supernatural. ஸோ நீங்க வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து உங்களோட உரிமையா சொத்தா, அது வந்து உங்களோட உரிமை, அது உங்களோட சொத்தா வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். Yes, that is your right. அதுதான், அது உங்களோட ஒரு உரிமையா நீங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம். So I see that as a heart of God. So அத வந்து நான் ஆண்டவரோட இருதயமா நான் பாக்குறேன், ஆண்டவரோட இருதயத்தின் நோக்கமா பாக்குறேன். So today, if you are going to pray, if many people are very keen in praying. So நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. You are very keen in praying. You are like that fasting prayer, all night prayer, you spend hours in time in prayer, pray, still waiting for an answer. ஸோ இங்க நம்ம வந்து நிறைய, அதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயரு, நைட் ப்ரேயரு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரேயர் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இன்னும் நம்ம பதிலுக்காக காத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். And sometimes we get so tired of praying, and you're like, oh my God,
and then again prayer goes down, then again prayer goes high. You know, it's like fluctuating always. சோ அதனால ஜெபிச்சு நம்ம அதுலயே டயர்ட் ஆயிடுறோம். சில நேரத்துல பிரேயர் வந்து நல்ல பீக்ல உச்சகட்டத்துக்கு போகுது, ஒரு நேரத்துல வந்து ரொம்ப துவண்டு போயிடுறோம் ஜெபத்துல. அதுக்கப்புறம் திருப்பி அதுல இருந்து எந்திரிச்சு திருப்பி ஜெபிக்க, இப்படியேதான் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். You know, when the angel of God came and met Gideon, just imagine what was the angel trying to do with Gideon. So தேவதூதன் வந்து கிதியோனை வந்து பார்க்கும்போது அங்க வந்து தேவதூதன் கிதியோனை நோக்கி என்ன சொல்ல விரும்புறாரு? What was he trying to do? அங்க என்ன செய்ய விரும்பினார்? He tried to shift the imagination of Gideon to a different level. So அங்க வந்து அந்த தேவதூதன் வந்து கிதியோனோட கற்பனை திறனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவர் வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு தான் அந்த தேவதூதன் வந்து அங்க வந்தார். You know, when he thought he was the weakest, he shifted it to say you are a mighty warrior. So அவன் வந்து நான் வந்து வீக்கானவன், நம்ம பலவீனமானவன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ நீ வந்து பராக்கிரமசாலி அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு அவனை கொண்டு வரதுக்கு, அந்த ஷிஃப்ட் பண்றதுக்கு தான் அவர் அங்க வந்தார். Hallelujah. Hallelujah. This is something, this point which I just said now, it's something I didn't prepare. So this is a prophetical word for you. So இப்ப நான் ஷேர் பண்ண இந்த வார்த்தை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண வார்த்தை கிடையாது. சோ இது வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. This is a prophetical word for you. Amen. There is some of you over here, God is shifting your thoughts and situation right now. So இது வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. சோ உங்களோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வந்து சூழ்நிலையும் வந்து ஆண்டவர் வந்து ஷிஃப்ட் பண்ண போறாரு. God is calling you to a higher place. So ஆண்டவர் வந்து உங்களை வந்து அதுக்கு அடுத்த ஹையர் லெவலுக்கு உங்களை அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. I see Amen. Ruby, God is speaking to you, Ruby. God is shifting you to a higher level, Ruby. ஆண்டவர் வந்து ரூபி வந்து நீ அடுத்த லெவலுக்கு வந்து ஆண்டவர் உன்னை ஷிஃப்ட் பண்ண போறாரு. So God is shifting many of you over here. So இங்க இருக்கிற நிறைய பேரை வந்து ஆண்டவர் வந்து ஷிஃப்ட் பண்ண போறாரு. See, unless you come to this place of shift, you know, you will not see a greater breakthrough. So இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நீங்க வந்து நிக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. Hallelujah. See, in order to give a breakthrough, God has to first do something with Gideon first. So அந்த ஒரு ஷிஃப்ட வந்து கொண்டு வரதுக்காக ஆண்டவர் வந்து கிதியோன் கிட்ட வந்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. Unless Gideon comes to the place of mighty warrior, yes. God could not do anything over there. Yes, exactly. So கிதியோன் வந்து நான் தான் பராக்கிரமசாலி தான் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள வராத பட்சத்தில் இத வந்து அவன் வந்து பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. Israel would still be suffering. So இன்னும் இஸ்ரேல் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். So it is very important for God to shift you. So before God could do something for you, he will first shift you. So ஆண்டவர் வந்து ரொம்ப முக்கியமானது இது. So ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுவார். Hallelujah. Hallelujah. You are not an ordinary person. நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. See, if you read in the New Testament, so புதிய ஏற்பாடுல வந்து படிக்கும்போது, if you read in the New Testament, it's like, you know, God always used to, when Jesus came, he always addressed us, you will also, if you believe, you will also become the son of God. So புதிய ஏற்பாடுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஜனங்கள் கிட்ட அவர் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க நம்புனீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பிள்ளைகளா தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. Hallelujah. 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 You will become the sons of God. நீங்க தேவனுக்கு குமாரர்களா இருப்பீங்க. So unless the word Bible says, let the weak say I am strong. பலவான் என்று எண்ணம். நான் மறுபடியும் சொல்றேன். I say once again,
the Bible says, let the weak say, I am strong. So பலவீனமா இருக்கிறவன் தாம் பலவான் அப்படின்னு சொல்லி சொல்ல கடவன். Let the poor say, I am rich. So தரித்திரமா இருக்கிறவன் தான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்ல கடவன். So because that is very much needed for the Lord to bring a shift in your life. So இது வந்து ரொம்ப முக்கியமான தேவை. ஆண்டவர் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு ஷிஃப்ட் கொண்டு வரணும் அப்படின்னா. I see in my spirit many of you are, I see miracles, things are being shift has started, it's beginning to happen in your life. So என்னோட ஸ்பிரிட்ல பாக்குறேன் நானு நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து shift has been start ஆகும். Yes, it's moving. The shift has begun in your life right now. So shift வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து ஆரம்பிச்சிடுச்சு. It's already begun. Receive started. it right now. Receive it right now. I see the power of God flowing. I see the power of God flowing. Mighty things are happening in your life. All the things which you have been waiting for is coming to an end. நீங்க எதுக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. Amen. Things are shifting. This month is a month of shift in your life. So இந்த மாதம் வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு ஷிஃப்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். Hallelujah. Hallelujah. Your situation is not going to be the same. உங்க சூழ்நிலை இதே மாதிரி இருக்க போறது கிடையாது. Hallelujah. Hallelujah. So there's one more prophetical word which I wanted to give you. இன்னொரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். It is in Matthew chapter 14. Let's not read the verse, but I'll just tell you. It's in Matthew chapter 14, verse 26 to 32, where Jesus was walking on the water. So இதுல வந்து 14ஆம் அதிகாரத்துல இயேசு வந்து கடல் மேல நடக்கிற அந்த இன்சிடென்ட். I believe every one of you know this story. So எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும் நான் நம்புறேன். So where the disciples were going in a boat and they were caught in a storm. So சீஷர்களும் வந்து கப்பல்ல வந்து போயிட்டு இருக்கும்போது படகுல போயிட்டு இருக்கும்போது புயல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. Jesus was not with them in the boat. இயேசு வந்து அப்போ அவங்களோட அந்த படகுல இல்ல. But Jesus later came and joined them by walking on the water in the midst of storm. So இயேசு வந்து அந்த புயலின் மத்தியில் தண்ணி மேல நடந்து வந்து அவங்களோட ஜாயின் பண்ணாரு. So when they saw initially they were afraid, then Jesus said, no, don't be afraid, it's me. So சீஷர்கள் வந்து அவரை வந்து பார்க்கும்போது இனிஷியலா ஆரம்பத்துல வந்து பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இயேசு வந்து இல்ல அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. Then Peter asked, Lord, if it is you, I would also like to walk on water. அப்ப பேதுரு வந்து சொன்னாரு இந்த மாதிரி நீங்களா இருந்தீங்கன்னா நானும் வந்து தண்ணி மேல நடக்கணும்னு விரும்புறேன். So okay, come. அப்ப வந்து இயேசு என்ன சொல்றாரு, சரி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். He walks on water. So பேதுரு வந்து தண்ணியில நடந்தான். But suddenly when he sees the storm, fear comes in him and he begins to drown. So சடனா வந்து அவன் வந்து அந்த புயலை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டு அவன் டக்குன்னு தண்ணியில முங்க ஆரம்பிச்சான். Jesus immediately caught his hand. So இயேசு உடனே அவன் கையை பிடிச்சி and he said, oh, you of little faith. Oh, you have little faith. Arpa Viswas. அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி சொன்னான். Then they got back into the boat. So அவங்க திருப்பி வந்து படகுக்குள்ள வந்துட்டாங்க. But if you read the 32nd verse, it says, then as soon as they got into the boat, the storm stopped. So 32ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. Now this is where my question raised up in my mind. So இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எனக்குள்ள உதித்தது. Why is it mentioned that the storm stopped, or why did the storm stop after they got into the boat? So ஏன் வந்து எனக்கு இங்க ஒரு கேள்வி வந்துச்சு என்ன அப்படின்னா எதனால வந்து காற்று அமர்ந்தது இல்ல படகுல ஏறினதுக்கு அப்புறம் ஏன் காற்று அமர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்தது. Why? எதனால? Why should they even mention that over there? So இந்த இடத்துல ஏன் இத வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. See, this is an area which I have never seen anyone talking about this. So இந்த வசனத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த வசனத்தை குறித்து யாருமே பேசி நான் பார்க்கல. See, Peter walked on water.
பேதுரு வந்து தண்ணி மேல நடந்தான். He was afraid. அவன் பயந்தான். He began to drown. சோ அவன் முங்க ஆரம்பிச்சான். Jesus caught him. இயேசு அவனை பிடிச்சாரு. He said, "Oh, you have little faith." அற்ப விசுவாசியே அப்படின்னாரு. Then அதுக்கப்புறம் he walked again on water. திருப்பியும் அவங்க தண்ணியில தான் நடந்தாங்க. Got both of them together, they got back into the boat. சோ ரெண்டு பேரும் இயேசுவும் பேதுருவும் சேர்ந்தே தான் வந்து அந்த படகுக்குள்ள போனாங்க. Only after that the storm stopped. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு புயல் அடங்கிச்சு. Which means அப்படின்னா wherever Peter fell down, whatever made Peter to drown, பேதுருவை முழுக வைத்ததுக்கான okay, whatever made the storm which Peter saw and he was afraid and he drowned, Jesus made him again to face that storm, and with full boldness he made him walk again on the water and got back into the boat. சோ பேதுரு வந்து தண்ணியில நடக்கும் போது அவன் புயலை பார்த்து பயந்து விழும்போது ஆண்டவர் அவனை கையை பிடிச்சு தூக்கி திருப்பியுமே அதே புயல்ல தான் அவனோட கூட அந்த தண்ணி மேல நடந்து படகுக்குள்ள போனாங்க. அவனை வந்து பேதுருவ வந்து அந்த புயலை வந்து தைரியமா சந்திக்கிறதுக்கு அவர் கூட நின்னு அவனை அழைச்சு கொண்டு படகுல போய் நிறுத்தி போனான். Amen. Amen. Peter was bold enough to face the storm again. Amen. சோ பேதுரு வந்து அதே எந்த புயலை பார்த்து பயந்தானோ அந்த இடத்துல இருந்து அவனோட பயத்தை ஆண்டவர் நீக்கி அதே புயலை தைரியமா அவனுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி படகுல போய் உட்கார்ந்தான். Hallelujah. Hallelujah. This is something nobody talks. I've never seen anyone talk this. இத வந்து யாரும் பேசி நான் பார்க்கல. But the Holy Spirit opened my eyes to see this. சோ ஆவியானவர் வந்து என் கண்ணை திறந்து இந்த வசனத்தை வந்து பார்க்க வச்சாரு. Whichever fear has made you drown, made you fall, or made you stop, the Lord is going to make you to stand again, face it, walk through it, and you will get back to your destiny. சோ எந்த புயலை பார்த்து நீங்க பயந்தீங்களோ உங்க வாழ்க்கையில எதுல வந்து நீங்க அந்த பயந்து நீங்க வந்து பாதியிலே நின்னீங்களோ அந்த புயலையே ஆண்டவர் வந்து உங்களை பார்க்க வச்சு போல்டா ஃபேஸ் பண்ண வச்சு உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த டெஸ்டினேஷன்ல போய் உங்களை இறக்க வைப்பார். No storm is going to stop your destiny. எந்த புயலும் உங்களோட நோக்கத்தை வந்து தடை பண்ண போறது கிடையாது. சேரும் இடத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. No storm, no water, nothing is going to stop. Wherever you have fallen, God is making you walk back again. எந்த புயல குறிச்சோ எந்த தண்ணிய குறிச்சோ உங்களுக்கு வந்து பயம் கிடையாது. அத வந்து உங்களை அத மேற்கொண்டு உங்களோட இருக்கிற உங்களோட முடிவு இடத்துல ஐ மீன் டெஸ்டினேஷன் பிளேஸ்ல கொண்டு போய் நிறுத்துவார். Hallelujah. 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 Janice, this is a word for you. The Holy Spirit is telling me to tell you, wherever you fall down, wherever God is going to make you rise again, walk back on the water, face the storm, and you are going to reach your destiny. God is making you reach your destiny. Nothing can stop your destiny. Nothing can hold things back from you. Today, this is a word for many. Karen, this is a word for you. Nobody, nothing is going to stop your destiny. I'm hearing this word destiny. As soon as they got into the boat, they reached the shore. God is going to make you reach the shore which you want to be. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. I see the presence of God hovering over here. Rekapalahanta Rabekapa. Laprahanta Rebekapa Papa Papa. Everyone starts, whoever can speak in tongues, start speaking in tongues. I see the move of the Holy Spirit right now as fire burning inside of me. Leprahanta Rebekapa Latorobo.
Oh, Riba Baba, Lepra Holy handa Spirit. rabe kabala do roboko. Hallelujah, hallelujah, Riba Baba, Holy Narala Spirit. handa robo shandu rebi Hallelujah, kabala da rab. hallelujah, hallelujah. Thank you, Jesus. Doors, whichever door you're waiting to be opened is going to be open for you. Whichever door, திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும். சிஜி, ஷினி, திறக்கப்படாத வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். Yes, I see the power of God touching both of you. The power of God is touching both of you. உங்க ரெண்டு பேர் மேலே ஆண்டோட வல்லமை இறங்குறத பார்க்கிறேன். ஷினி, ஷிஜி. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஒரு பெரிய move. I see the mighty hand of God on you. I see the mighty hand of the கரத்தை உன் மேல பார்க்கிறேன். உங்க ரெண்டு பேர் மேலேயும் பார்க்கிறேன். ரேபாலா ஹந்த ரபாக்கபா. கர்த்தர் சொல்றார், உன் சத்துருக்களை நீங்கள் முறியடித்து எழும்புவீர்கள்ன்றார். உன்னை கீழே தள்ளணும், உன்னை மிதிக்கணும்னு நினைச்ச சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. ஷாகபாலா ஹந்த ரபே கபாலா தரபா. ரே பாப்பா ஐரின், ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நம்புறேன் ஐரின், நான் உன்னை நம்புறேன்றாரு. God is going to give more responsibilities to you. I see new responsibilities coming to you, Irene. Brother, ஆண்டவர் ஒரு பெரிய நியூ ரெஸ்பான்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும், ஐரின் அண்ட் டேவிட், உங்க ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றார். நியூ திங்ஸ். God will do new things for both of you. Yes, yes. Raka pa pa pa. Like a ruby, ஆண்டவர் ஒரு ரகத்தையே மாத்துறார். I'm seeing you like God is giving you a new dress, like a new dress, a new gown. God is changing your breed. Ruby, your breed is changing. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Okay. Yeah, Manavi, my wife has a prophetical word and she will share it right now. ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு நான் அப்பதான் வந்தேன் காலேஜ்ல இருந்து. Today evening at 5:30 when I came back from the college. So வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தேன் நானு. And I was just lying down. படுத்த உடனே வந்துட்டு கண்ணை மூடின உடனே எனக்கு ஒரு விஷன் காட்டினாரு. The moment I closed my eyes, I saw a vision. So அது எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து எனக்கு டிரா பண்ண தெரியல, பட் ஆனா நான் இங்க டிரா பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா இதுல I don't know how to draw exactly, but this is somewhat closer to it. ஓகேயா? சோ இது என்ன அப்படின்னா ஒரு செடி மாதிரி. இது ஓகேயா? ஓகே ரைட். Can you see? இது கிளார் அடிக்குது. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம். சோ நான் எனக்கு வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி காட்டினாரு. இப்போ ஓகே, ரெடி இப்போ ஓகே, ரெடி இப்போ ஓகே. நீங்க எந்திரிச்சோன்னு லைட். அப்படியே பேசு. நீங்க வாங்க வந்து உட்கார். ஓகே ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி எனக்கு காட்டினாரு. இப்ப கரெக்டா இருக்கா? ஓகே. இந்த மாதிரி ஒரு செடி ஒண்ணு காட்டினாரு. The Lord showed me a plant like this. சோ அந்த பிளான்ட்ல வந்து கீழே பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லீவ்ஸ் கொஞ்சம் இருந்தது, குட்டி குட்டி லீவ்ஸ் தான். So like this, there were leaves in that இந்த சைடு stem. அந்த சைடு ரெண்டு ஸ்டெம்மோட சைடுல லெஃப்ட் அண்ட் On both ரைட் side of the stem, there were like small leaves. அந்த லீஃப் குட்டியா தான் இருந்தது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த இங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு குட்டி லீஃப். So it was like a stages. Step by step there was leaves. பஞ்சா இருந்தது. இங்க ஒரு குட்டி பஞ்ச், அப்புறம் இங்க ஒரு குட்டி பஞ்ச், அப்புறம் குட்டி பஞ்ச் இப்படி போயிட்டே இருக்குது. And it went on like that. சோ இந்த ஸ்டெம் வந்து அதோட வெயிட் தாங்க முடியாம அது அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. So because of that leaves and the heaviness of the leaves, the stem began to bend. சோ எனக்கு வந்து அதுல என்ன காட்டினாரு அப்படின்னா, so what the Lord showed me is, இதுல வந்து இது யாரோ ஒருத்தங்களுக்கு, this is for somebody. சோ இதுல என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. It's like every time they're trying to start something, but ஆனா அதை ஃபுல்ஃபில் கம்ப்ளீட்டா முடிக்காம they jumping into another one. So without completing one thing which they started, they're trying to jump to another thing. அது கம்ப்ளீட் ஆகாம they jumping into another one. And before completing that, they are trying to jump to the other one. So இப்படியே அவங்க ஜம்ப் ஆயிட்டே போகும்போது இந்த ஸ்டெம் வந்து பார்க்கிறதுக்கு ஹைட்டா, அதாவது grow ஆன மாதிரி இருந்தாலும், so because they are trying to do like that, the stem, though it looks like very tall and it has grown,
அதோட வெயிட் தாங்காம, அதாவது பேர்டன் தாங்காம அது என்ன ஆகுது, அது அப்படியே பெண்ட் ஆகுது, நிக்க முடியல. Because of that, because of the burden of the leaves, that stem is not strong enough to stand straight and it begins to bend. சோ எல்லாமே இன்கம்ப்ளீட். வரிசையா பாருங்க, எதுவுமே இன்கம்ப்ளீட், ஃபுல்ஃபில்னஸே பார்க்க முடியல. And it's all incomplete and nothing is fulfilled. சோ இது வந்து ஒரு பர்சனை குறிக்குது அந்த ஸ்டெம். And this bird is for someone over here. சோ அவங்க வந்து அவங்களோட பிளான்ல, அவங்களோட மைண்ட் செட், அதாவது ஒரு ஹியூமன் மைண்ட் செட்ல வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி they jump into these kinds of things. So every time they are using their own brain, they are using their own methods, and because of that things are becoming incomplete and it begins to bend. சோ பாக்குறதுக்கு அவங்க உயரத்துக்கு போன மாதிரி இருந்தாலும் ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து கிடையாது. And although it looks like they have grown going higher, it is not a success. சோ இங்க வந்து அப்ப வந்து இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு விஷன் பார்த்தேன் அப்படின்னா டக்குன்னு போய் எட்சன் கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன். அப்போ So every time I see a vision, I immediately go to my husband and I share it with him. So அவங்க வந்து தான் என்ன வந்து கைட் பண்றாங்க இதுல. So he is the one who guides me in this. So அவங்க சொன்னாங்க இப்படி பாதியில பார்த்து வந்து குதிக்காத. So when she came and told me this, I told her, don't come running incomplete. Try to finish. See it fully. ஏன்னா எப்போதுமே விஷன் பாப்பேன், அப்புறம் இன்டர்பிரேஷன் லேட்டரா தான் எடுப்பேன். So every time I see the vision first and then I take the interpretation. So interpretation வந்து மோஸ்டா எட்சன் கிட்ட தான் வருவேன். So for interpretation I always come to my husband. அப்பவுமே எனக்கு வந்து அவங்க சத்தம் போட்டுட்டே தான் ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் லேட்டரா வந்து அவங்க சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. So every time he used to shout at me and only say, and finally at one point he said, I'm not going to say only. சொல்லவே மாட்டேன், நீயே மண்டே பிச்சுக்கோ போ. You have to find it yourself is what I told her. So இந்த தடவை வந்து எனக்கு டாடி வந்து என்ன கொடுத்தாரு அப்படின்னா விஷனையும் காட்டினாரு, இமீடியட்டா எனக்கு வந்து அதோட இன்டர்பிரேஷனையும் சொல்லிட்டாரு. So this time I saw the vision and immediately he gave me the interpretation also. So I was really very happy. இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணவே மாட்டோம். நம்ம வந்து we have a very good God. நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். போய் நம்ம போய் அப்படியே இவங்களதான் கேட்டுட்டு இருக்கோம். So we know we are not. He's really a good God, and if we ask him, he's really ready to give an explanation. But it is our fault that we don't go to him, but try to take help from the people around us. So இதோட இன்டர்பிரேஷன் உடனே கிடைச்சிச்சு. சரி, நான் அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஆனா வந்து எக்ஸன்ட்ட போய் சொல்லும்போது அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. கோ டீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. So when I told my husband about this and I told him about the interpretation, he said, no, that's not enough. Go deeper is what he told me. சோ அப்ப நான் இன்னும் டீப்பரா வந்துட்டு அப்படியே டங்ஸ்ல அப்படியே அப்ப பாட்டு வேற ஓடிட்டு இருந்தது, சாங் வேற ஓடிட்டு இருந்தனால அதையும் கேட்டுட்டு அப்படியே அப்படியே வர்ஷிப் குள்ள போனேன். So I began to go deeper into worship as the song was also playing. அப்ப எனக்கு வந்து என்ன காட்டினாரு அப்படின்னா, இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, தட் ஃபிளெக்சிபிள் ஸ்டெம் வந்து அப்படியே ஒரு திக்கு ஒரு ட்ரங்க், ஒரு ட்ரீயோட ப்ராட் ட்ரங்கா மாறுறத காட்டினாரு. So suddenly, as I was just worshiping and praying in tongues, the vision began to change. That this thin stem began to become a strong, broad ட்ரங்க், அதாவது trunk of a tree. ஓகேயா, அந்த மாதிரி ஒரு திக்கா வந்து மாறிச்சு. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற இந்த லீஃப் எல்லாமே வந்துட்டு பயங்கர பெருசா, லைக் இப்போ வந்து ஒரு லோட்டஸ் லீஃப் எப்படி ப்ராடா இருக்கும், அந்த மாதிரி 4 டைம்ஸ் பிகர், அந்த ப்ராடா அப்படி இருந்துச்சு ஒரு லீஃபுமே. அப்ப பாத்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. So as the trunk grew bigger and stronger, I saw that the leaves also become very big, bigger than the lotus leaves. இந்த மாதிரி அப்படி பெருசா இருந்துச்சு. ஓகேயா, இப்படி இப்ப ஒரு ட்ரங்க் இருக்குன்னா அந்த லீஃப் மட்டுமே அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஓகே, இவ்வளவு பெருசா இல்ல, பெருசா அப்படி பெருசா. அப்ப அடுத்த லேயர், தென் இதுக்கு மேல திருப்பி அது அப்படி கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படி க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு. So it's like every time the leaves were like big leaves over there. சோ அது எனக்கு எப்படி காட்டப்பட்டுச்சு, எனக்கு எப்படி அவர் வந்து எனக்கு சொன்னாரு அப்படின்னா, நீங்க இப்ப இது வந்து ஓன் ஸ்ட்ரென்த், இந்த ஃபிளெக்சிபிள் பர்சன் வந்து ஓன் ஸ்ட்ரென்த்ல நிக்கும் போது பேர்டன் தாங்காம they couldn't அத ஹோல்ட் பண்ண முடியல. So when you do things in your own imagination,
or when you put your own effort and do something, the burden increases and you are not able to stand strong. அதே இது நீங்க வந்து டாடியோட ஹெல்ப்போட நீங்க அவரோட பிளானிங்கோட நீங்க பண்ணும்போது கீழ இருந்தே பாருங்க லோவர் லெவல்லயே பிக் லீவ்ஸ். So but when you begin to do it with the help of the Daddy God, you see that the leaves are much bigger even from the lower level itself. அப்ப அந்த லோயர் லெவல்ல இருக்க லீவ்ஸ் நான் வந்து அப்படியே ஜூம் பண்ணேன், என்னோட அப்படியே கனவுலயே ஜூம் பண்ணேன் நானு. So I began in my imagination, I zoomed into the leaves. அது ஜூம் பண்ணும்போது it looked like a thick palm leaf மாதிரி. அந்த palm leaf அந்த கட்டை எப்படி இருக்கும் இந்த இடத்துல, இதுவே இந்த இடமே this one இதுவே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த இதுவே this one. So when I zoomed in, the thing which was connecting the leaf with the trunk looked like very strong, like a palm tree. Like a palm tree ஓட அந்த அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருந்தது. அப்ப பாத்துக்கோங்க அந்த லீஃபோட weight எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. Then imagine how much heavier the leaf would have been. சோ அதுதான் அந்த ஸ்ட்ராங்கா. சோ அவரோட பேஸ்மெண்ட்ல நிக்கும்போது ஒரு லெவல்லயுமே நம்ம அந்த ஸ்ட்ராங்கையும் அந்த growth-ஐயும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த flexible ட்ரீல வந்து என்னால வந்து பட்டே பார்க்க முடியல. there was no bud at all. பூவோ சின்ன எதுவோ மொட்டோ எதுவுமே என்னால பார்க்க முடியல. So in that thin stem I could not even see a flower or a bud. பட் இந்த ட்ரங்க் வந்து இந்த ட்ரீ வந்து ரொம்ப ஹைட், பயங்கர ஹைட்டா இருந்தது. பட் ஒரு மாதிரி திக்கா அப்படி இருந்துச்சு. But this leaves in the trunk were like, that trunk was very tall and the leaves were very thick and strong. So I believe that இதுல வந்து ஏகப்பட்ட growth இருக்குது அப்படின்னு. So there is lot of growth in this. So this is for someone over here. So this prophetical word is not just for one people, it's for many people. Whoever it is, you can receive it by faith. The Lord is shifting your situation. So இது வந்து ஒருத்தருக்கான இது கிடையாது, விஷன் கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு. சோ யாரெல்லாம் வந்துட்டு இத கரெக்டா நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து அந்த ஷிஃப்ட்டை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. So God is, I see the Lord doing mighty things over here. The Lord is doing mighty things. I see the hand of God moving among us. கர்த்தருடைய கரம் வந்து இங்க அசைவாடுறது வந்து என்னால பார்க்க முடியுது. I tell you, last time in the last Zoom meeting, the Holy Spirit highlighted about sickness. So போன Zoom மீட்டிங்ல வந்து ஆவியானவர் வந்து வியாதியஸ்தர்களை குறித்து சொன்னாரு. And I heard a lot of testimonies saying that many people saw miracle. So நிறைய வந்து சாட்சிகள் வந்து கேள்விப்பட்டேன், நிறைய பேர் வந்து அற்புதத்தை பார்த்தாங்க அப்படின்னு. So I tell you, in these coming days, you guys are going to see miracles. So உங்களுக்கு நான் சொல்றேன், வரும் நாட்கள்ல வந்து நீங்க வந்து இன்னும் அதிகமான அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. So we're going to pray now. நம்ம ஜெபிக்க போறோம். Daddy, in the name of Jesus, I bless everyone who have participated today, and I also bless those who were unable to participate today. I speak your Zoe life into them. As I declare the word upon them, may your word manifest in their life. May it bring forth many fruit in them. May the glory of God shine upon them, Daddy. I bless them, strengthen them. I give you the glory, I give you the honor. In Jesus' name I pray. Amen. 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 இருக்கீங்க எல்லாரும்? Oh, recording and live. Recording and live. Pastor Ji, thank you so much for joining. Thank you.